பைக் டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து ஹீரோ மேஸ்ட்ரோ எட்ஜ். நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு ஏர் ஃபில்டரோட கழட்ட முடியாது. என்ன காரணம்னா, ஏர் ஃபில்டர் கழட்டணும்னா இன்ஜின் வந்து டவுன் பண்ணணும். அதாவது ஷாக் போல்ட்டை கழட்டிட்டு அந்த இன்ஜினை கீழே இறக்கணும். அப்போ தான் ஏர் ஃபில்டர் கழட்ட முடியும். ஸோ நம்ம என்னென்னா, சர்வீஸ் வரும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்கி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஏர் ஃபில்டர் கழட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்ஜின் டவுன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், பிரேக் கழட்டின உடனே, அதாவது வீலை கழட்டி வெளியே எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்ஜினை டவுன் பண்ணிவிடுங்க. இன்ஜின் டவுன் பண்ணிங்கன்னா ஏர் ஃபில்டரையும் ஈஸியாக கழட்டிடலாம் ஓரளவுக்கு. அதே மாதிரி கிளச் கேஸும் பார்த்திங்கன்னா கழட்டுறது கஷ்டமாக இருக்கும் இந்த வண்டியில். அதாவது இந்த ஃபுட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து ஏதாவது வண்டி கீழே விழுந்தாலோ ஏதாவது இடித்தாலும் என்ன ஆகுனா, இந்த ஃபுட்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு கிளாம் ஒன்று இருக்குது. அந்த கிளாம் லேசாக உள்ளே போயிடுச்சுன்னா இந்த கிளச் கேஸும் கழட்ட முடியாது. அதாவது வண்டி பெட்டில் இருக்கும்போது, அந்த ஷாக் அப்சர்வர் இருக்கும்போது சில நேரங்களில் இந்த கிளச் கேஸும் கழட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். சிலவே என்ன பண்ணலான்னா, நம்ம ஏர் ஃபில்டரும் கிளச் கேஸும் கழட்டி க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா, அந்த பிரேக்காக வீலை கழட்டும் பொழுது கழட்டி முடித்த பிறகு இந்த ஷாக் அப்சர்வர் அவுத்து விட்டிங்கன்னா இந்த இன்ஜின் வந்து கீழே வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃபில்டரையும் கிளச் ஒர்க் இருந்தால் கிளச் கேஸை கழட்டதும் எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரெண்டையும் முடிச்சுட்டு, அதாவது பிரேக்கை கழட்டி வெளியே வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஏர் ஃபில்டர் கிளச் ஒர்க் ரெண்டையும் முடித்த பிறகு மீண்டும் வந்து பிரேக் ஷூ மாட்டுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். நண்பர்கள்லாம் வந்து இனிமேல் சர்வீஸ் வந்துச்சுன்னா இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒர்க்கும் முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு பிரேக் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் கிளச் கேஸ் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் மேஸ்ட்ரோன்னு வந்துச்சுன்னா அப்படின்னு நினைக்காம, இந்த பிரேக்கு கழட்டினதுக்காக, பிரேக் கழட்டினா தான் கிளச் கேஸும் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு புரிதலோட என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வீலை கழட்டி எடுத்துகிட்டு இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ ரேம்பில் வச்சு கழட்டும் போது பாதுகாப்பு அவசியம். ஏன்னா மேலே இருக்கும் வண்டி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சாய்வு ஒரு பக்கமாக. ஸோ கீழே இருக்கும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எனவே வந்து சர்வீஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அது மேஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முறையை பயன்படுத்தினால் ரொம்ப எளிமையாக இந்த 3 வேலையும் செஞ்சு முடிச்சிட முடியும். நன்றி, வணக்கம்.